வணக்கம். இந்த காணொளி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன்ஸ் உடைய தமிழ் வினாத்தாளை பற்றி நம்ம 1-2 வினாக்கள்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன்ஸ் செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் பார்ட் ஏ ரிட்டன் எக்ஸாமினேஷன். இதில் வந்து டிரான்ஸ்லேஷன், காம்போசிஷன், லெட்டர் ரைட்டிங் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இதெல்லாமே இருக்கும். இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 100 மார்க்ஸு. எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும். 3 பகுதியாக அந்த வினாத்தாள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். 3 பகுதிகள் இருக்கு. அதில் கையெழுத்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். விடைகள் வந்து குறித்த அளவினதாக இருக்கணும். என்ன எவ்வளோ லைன்ஸ் கேட்டிருக்காங்களோ அவ்வளோ எழுதினா போகிறோம் அப்படின்னு. அதில் பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா ஆங்கில ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே தமிழாக்கம் செய்யணும். தமிழ் மொழியில் இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுக்கு வந்து நிறையா நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். மொழிபெயர்ப்பு, படித்தல், மொழிபெயர்த்தல் அப்படின்னு என்னுடைய சீட் சக்சீட்லேயே இருக்கும். நிறையா பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் நீங்கள். 2வது வினா பார்த்தீங்கன்னா காலத்தை வெல்லும் கணினி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து எதை பற்றினாக்க கட்டுரையாக நீங்கள் எழுதணும். 150 சொற்களுக்கு மிகாமல் கட்டுரை எழுதுக அப்படின்னு 1.5 பேஜ் to 2 பேஜஸ் வந்து இருக்கணும். ஓகேயா? அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா ஆண்டு ஊதிய உயர்வு வேண்டி விண்ணப்பம். இதெல்லாம் அஃபிஷியல் லெட்டர்ஸு. ஸோ அந்த லெட்டர் ரைட்டிங், கடிதம் எழுதல், விண்ணப்பம், வேண்டுதல். இது வந்து 4வது வினா. நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது பகுதி 2. பகுதி 2ல் 5வது வினா. பகுதி 5வது வினா கொஸ்டின் பேப்பரில் 5வது வினா. கொடுக்கப்பட்டுள்ள உரைநடை பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ஒரு பத்தி கொடுத்துருவாங்க, கீழே இதுலேருந்து 5 வினாக்கள் இருக்கும். இந்த வினாக்களுக்கு விடை நீங்கள் எங்கே இருக்குன்னு படித்து எடுத்து எழுதணும். ஓகேயா? ஸோ இந்த வினாவை தான் இப்போ மெயினாக நம்ம டீல் பண்ண போகிறோம், இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ தமிழ் வந்து படிக்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, வேகமாக படிக்க முடியல, படித்த உடனே புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறவங்கலாம் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து சுலபமான ஒரு வழி. கரெக்டாகவும் நீங்கள் தேர்வு எழுதணும், கரெக்டான ஒரு ஆன்சர் கொடுக்கணும், ரொம்ப நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இதில். இப்போ இந்த பத்தி நீங்கள் முழுவதாக வந்து எழுத்து கூட்டி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நேரம் பத்தாது இல்லையா? ஸோ தமிழ் நல்லா படிக்க தெரிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு நீங்கள் வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. தமிழ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த முக்கியமாக இந்த காணொலி போட்டிருக்கேன். இப்போ இந்த பற்றி நம்ம ஒன்றும் அவ்வளோ பார்க்க வேண்டாம். முதல் வினாவை பாருங்க. வினாக்கள்னு போட்டிருக்காங்க இல்லையா. வினாக்கள்னு என்ன? கொஸ்டின்ஸ். சேயிக் கீழாயிர், சேக்கிழார் ஏ இங்கு எங்கு பிறந்து தாயிர் பிறந்தார். சேக்கிழார் எங்கு பிறந்தார்? பிறக்கிறதுனா எங்கு அவர் பிறந்தாரு. சேக்கிழார்ங்கிற ஒரு புலவர் எங்கு பிறந்தார். அதுல இன்னொரு வினா என்னன்னா யாரிடம், யாரிடம் அமைச்சராய் இருந்தார். யாரிடம் அமைச்சராய் இருந்தார்? யார்கிட்ட அமைச்சரா வேலை பார்த்தாரு? எங்க பிறக்கிறாரு, யார்கிட்ட அமைச்சரா வேலை பார்த்தார்? இப்போ இதுக்கு ஆன்சர் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுல முக்கியமா எதை கேட்டிருக்காங்க? எங்கு பிறந்தார். இப்ப பிறந்த ஊர் தெரியணும். அப்ப பிறந்தாருங்கிற சொல் இங்க எங்க இருக்குன்னு ஒரு ஃபாஸ்டா ஒரு கிளான்ஸ் பாருங்க. இப்படி பார்த்துட்டு வரும் பொழுது இங்க பிறந்தவர்னு இருக்கு. ஆஹா, இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ பிறந்தார் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், பிறந்தவர். அப்போ அதுக்கு முன்னாடி சொல் பாருங்க, குன்றத்தூருங்கிற ஊர்ல பிறந்தவர். இந்த குன்றத்தூர் ஃபர்தரா ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அதையும் நீங்க செக் பண்ணீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் பிறந்தவர். இதான் வந்து முதல் வினாக்கு விடை. உடனே கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இது எப்படி விடை கண்டுபிடிச்சோம்? இந்த பிறந்தாருங்கிற வார்த்தை எங்க இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டே வாங்க, இங்க இருக்கு. ஸோ அந்த சென்டென்ஸ் மொழியை நீங்க படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? யாரிடம் அமைச்சராய் இருந்தார். இது மறக்கக்கூடாது. இந்த ஒன்று மட்டும் எழுதி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டேன்னு விட்டுறக்கூடாது. அதோட கண்டினியூஷன் இன்னொரு வினா இருக்கு. யார்? அப்போ அமைச்சருங்கிற வார்த்தை எங்க இருக்குன்னு பாருங்க. பிறந்தவரை பார்த்துட்டோம், இதெல்லாம் இங்க இல்லை, அமைச்சர் இல்லை, இங்க அமைச்சராய் இருக்கு. அப்போ அமைச்சராய்னா முன்னாடி வார்த்தை தலைமை அமைச்சராய்.
அப்புறம் இங்கே பார்த்தா ஸ்டார்டிங் சென்டென்ஸ் ஸ்டார்டிங் பாருங்க, ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் வர்றது தான் இந்த சொற்றொடர் இல்லையா. இவர் அனபாய சோழனிடம், அனபாய சோழனிடம், சோழ மன்னிடம் தலைமை அமைச்சராய் திகழ்ந்தவர். இதான் வந்து இரண்டாவது வினாக்கு விடை. இதுதான் வந்து ஆள் வந்து இந்த இரண்டாவது பிரிவு வினா இருக்கு இல்லையா, யாரிடம் அமைச்சராக இருந்தார், இதுக்கு விடை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஆன்சர் எப்படி எழுதணும்? சேக்கிழார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் பிறந்தவர், இதான் விடை. அப்புறம் யாரிடம் அமைச்சராய் இருந்தார்? இவர் அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராய் இருந்தார். இந்த இருந்தார் திகழ்ந்தவர்னு போடணும் கூட இருந்தார்னு கூட போட்டுக்கலாம். ஓகேயா? இப்ப நம்ம முதல் வினாக்கு விடை பார்க்கலாம். விடை எப்படி எழுதுனா பாருங்க, ஐந்தாவது வினால ஆக்கு விடை. சேக்கிழார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் பிறந்தார். இவர் அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராய் இருந்தார். இந்த மாதிரி எழுதினா போதும். ஓகேயா? சோ இரண்டாவது வினாவை நம்ம பார்க்க போறோம். சேக்கிழாரின் சிறப்புகளை கூறுக. இப்போ சிறப்புகள் வரும்போது என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்க, சிறப்புனா என்ன? பட்டப்பெயர். பட்டப்பெயர்னாக்க அவருக்கு என்று வழங்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சிறப்பான பெயர், அவருடைய புகழை உயர்த்துவதாக இருக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தலைமை அமைச்சர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர். ஸோ அவருக்கு வந்து உத்தம சோழ பல்லவர்ங்கிற சிறப்பு கொடுத்துருக்காங்க. அதை தவிர அடுத்த சென்டென்ஸும் நீங்க செக் பண்ணணும். இவரை தெய்வ சேக்கிழார் என்றும் தொண்டர் சீர் பரவுவார் என்றும் போற்றுவர். போற்றுவர்னு சிறப்பு தானே, ஒருத்தங்க நல்லா இருந்தாங்கன்னா எல்லாரும் போற்றி சொல்வார்கள். அப்ப போற்றுவர்ங்கிறதும் சிறப்பை குறிப்பதுதான். ஸோ அதனால நீங்க இந்த ரெண்டு சென்டென்ஸும் அப்படியே எழுதணும். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் ஷீட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இரண்டாவது வினா பார்த்தீங்கன்னாக்க, இவர் உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர். இவரை தெய்வ சேக்கிழார் என்றும் தொண்டர் சீர் பரவுவார் என்றும் போற்றுவர். இது நீங்க ஓன் சென்டென்ஸ்ல எழுதல, அந்த பத்தியில இருக்கிற அந்த சென்டென்ஸை அப்படியே எடுத்து காப்பி பண்றீங்க. ஸோ எழுத்து பிழை வரத்துக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேயா? எழுதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுங்க. அந்த எந்த இடத்துல ஆன்சர் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அந்த வாக்கியத்தை அப்படியே எடுத்து நீங்க எழுதுறீங்க, அவ்வளவுதான். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. மூன்றாவது வினா பாருங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிழாரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார்? அப்போ நீங்க எப்படி தேடணும்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்ங்கிற பேர் எங்க இருக்கு? ஸோ இந்த நேம் எங்க இருக்கு? என்னது? புகழ்ந்துள்ளார், புகழ்ச்சி பத்தி. அப்போ எப்படி நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இங்கெல்லாம் இல்லை, மகாவித்வான்கிற பேரே இங்க இல்லை. ஸோ அப்படியே ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டே வாங்க. இந்த இடத்துல இருக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அப்ப கண்டினியூஸா படிங்க. பக்தி சுவை எப்பவுமே இந்த ரெண்டு மேற்கோள் குறி போட்டா இவர் கூறிய அதே சொற்களை வந்து நம்ம அப்படியே எடுத்து டைரக்ட் ஸ்பீச்சா கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ அதனால வந்து இதை நீங்க கண்டிப்பா இதே மாதிரி ஆன்சர் ஷீட்ல எழுதணும். ரெண்டு மேற்கோள் குறி காமிச்சு, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்துள்ளார். என்ன கேட்டிருக்கான் எக்ஸாம், எப்படி புகழ்ந்துள்ளார்னு. அப்ப இந்த புகழ்ந்துரைத்துள்ளார் வர இந்த வாக்கியத்தை அப்படியே எழுதினீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு விடை தெரிஞ்சிடும். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அப்ப நீங்க எப்படி இந்த வினாக்கு விடை கண்டுபிடிக்கிறீங்க? இந்த முக்கியமான கீவேர்ட்ஸ் என்ன? இந்த பெயர் மீனாட்சி சுந்தரனார் பேரும் புகழ்ச்சி அதுவும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டுமே இருக்கு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்துள்ளார். இதை அப்படியே நீங்க ஆன்சர் ஷீட்ல எழுதணும். ஓகேயா? ஸோ பாருங்க விடை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை. இங்க நான் இன்வெர்டட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா இங்கே முடிச்சிருக்கணும். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்துள்ளார். இதுவும் நீங்க அப்படியே கொஸ்டின் பேப்பர் பார்த்துதான் எழுதுறீங்க. ஸோ நீங்க ஓனா யோசிச்சு எழுதணுங்கிற அவசியம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த சென்டென்ஸ் எங்க இருக்கு நீங்க கண்டுபிடிச்சா போறோம், அதை எடுத்து அப்படியே எழுத போறீங்க. ஓகேயா? அடுத்து வினா பெரிய புராணத்தை பற்றி திருவிக்க கூறுவனை அவை. இப்போ தமிழ் மொழியில இப்ப திருவிக்கனா யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார், அது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப இதுவரை திருவிக்கா வரல, நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தான் வந்தோம். இப்ப கடைசி சென்டென்ஸ் இப்படி பார்க்கும் பொழுது
இங்க திருவி க மட்டும் இல்ல, கல்யாண சுந்தரனா. அப்போ இவரை தான் வந்து இங்க குறிக்கிறது. தட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகேயா? அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போ திருவிக்கா கூறுவன யாவைன்னு கேட்டிருக்காங்க. என்பார் திருவிக்கனா என்பார்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அப்படியே அந்த சென்டென்ஸ் ஸ்டார்டிங்க்கு வாங்க. ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்பார் திருவி கல்யாண சுந்தரனார். இந்த சென்டென்ஸ் அப்படியே நீங்க ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா ஈ வினாக்கு விடை கிடைச்சு போச்சு. ஈஸியா இருக்கு இல்லப்பா? இப்ப வினா ஈ விடை பாருங்க. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்பார் திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ அதை அப்படியே நான் வினாத்தாள்லேருந்து அப்படியே இந்த கடைசி வாக்கியத்தை எடுத்து எழுதிட்டேன். ஓகேயா? இப்போ இன்னும் ஒரு வினா இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு வினா, கடைசி வினா இது. பெரிய புராணத்தில் இடம் பெற்றுள்ள அடியார்கள் எத்தனை பேர்? அப்போ இதுல அடியார்கள் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க. அப்ப அடியார்கள்ங்கிற வார்த்தை எங்க இருக்கு? இதான் நம்ம பார்க்க வேண்டியது. இதுல பாருங்க, இப்ப இங்க இப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எங்க அடியார்கள் இருக்கு இப்படி பார்க்கும் பொழுது தனியடியார் 63. வெறும் அடியானோ தனியடியார்னோ அடியார் நீங்க வருது இல்லையா? ஸோ அவனே அந்த சென்டென்ஸ் நீங்க கேட்ச் பண்ணிக்கணும். தனியடியார் 63, தொகையடியார் 9. ஸோ இதெல்லாம் வேண்டாம், மீதி எல்லாமே வேண்டாம். எத்தனை பேர் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 2 சொல்லு இதனாலே போறோம். இப்போ நம்ம விடை எப்படி எதுன்னு பார்க்கலாம். ஓகே? இப்போ ஊக்குரிய விடை என்னன்னா பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ள அடியார்கள் அப்படின்னு கொஸ்டின்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். வினா பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ள அடியார்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் வார்த்தையை எடுத்துருங்க. பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ள அடியார்கள், அதுக்கப்புறம் தனியடியார் 63, தொகையடியார் 9 ஆவர். இந்த ஆவர்ங்கிறது எக்ஸ்ட்ரா நம்ம எழுதிக்கணும். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? ஸோ 5 வினாக்களும் நீங்க இப்படிதான் எழுதணும். இதுல எந்த சென்டென்ஸும் உங்க ஓன் சென்டென்ஸே எழுதல. அந்த பத்தியில் என்ன இருக்கோ அவங்க கேட்கப்பட்ட வினாக்குரிய விடை வந்து எங்க அந்த கான்செப்ட் அந்த கருத்து இருக்கோ அந்த கருத்து இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே எடுத்து எழுதுறீங்க, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த வினா விடை ரொம்ப ஈஸியா சீக்கிரம் முடிஞ்சிருக்கும், நேரம் ரொம்ப ஆகாது. அதனால இப்போ உங்களுக்கு மெத்தட் ஆஃப் ரைட்டிங் என்ன? இந்த 5வது வினாக்குரிய விடை எழுதும் மெத்தட் வந்து பத்தி கொடுத்துருப்பாங்க. கீழே 5 வினாக்கள் இருக்கும். முதல் வினா பாருங்க. இங்க என்ன எங்கு பிறந்தார்? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எந்த இடத்துல பிறந்தார்? யார்கிட்ட அமைச்சரா இருந்தார்? ஸோ அந்த பிறந்தார் அமைச்சர் அந்த வார்த்தையை வச்சு அந்த சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு விடையா தெரிஞ்சிடும். சிறப்புகள்னா அவர் என்ன பட்ட பெயர், அவர் எப்படி எல்லாம் போற்றினாங்க, எப்படி பட்ட பெயர் அப்படின்னா இங்க இருக்கு. இந்த பட்டம் பெற்றவர், போற்றுவர். போற்றுவர்னால சிறப்புன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸ் அப்படியே நீங்க எழுதினீங்கன்னா இந்த சிறப்புகள் கிடைச்சிடும். மகா வித்வான் மீனா சுந்தரனார் சேக்கிழாரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார்? ஸோ இந்த பெயர் எங்க வருது? புகழ்ந்தாருங்கிற பெயர் எங்க, அந்த சொல் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னாக்க இப்ப கீழே தான் வருது. மகா வித்வான் மீனா சுந்தரனார். அப்புறம் அப்படியே சென்டென்ஸ் ஃபுல்லா படிச்சீங்கன்னா சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்துள்ளார். அப்ப இந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதணும். பெரிய புராணத்தை பற்றி திருவிக்க கூறுவனையாவே. திருவிக்க எங்க இருக்குன்னு அப்ப செக் பண்ணோம். கடைசியில திருவி கல்யாண சுந்தரனார். இங்க அப்ரிவேஷன்ல இருக்கு, இங்க முழு பெயரா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இது இந்த சென்டென்ஸ் அப்படியே இதுக்கு எழுதினா ஆன்சர் கிடைச்சாச்சு. அப்புறம் இடம்பெற்றுள்ள அடியார்கள் எத்தனை பேர்னு 5வது வினாவா கேட்குறாங்க. அப்போ எத்தனை பேர்னா ஹவு மெனி நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். அடியார்கள், இப்போ அடியார்கள் பற்றி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு கிளான்ஸ் வேகமாக பார்க்கும்பொழுது ஏன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த அடியார், அவங்க தனி அடியார் 63, தொகையடியார் அதோடு நிறுத்தி கூட அடுத்த சென்டென்ஸும் பார்க்கணும், அடுத்த வேர்ட்ஸையும் செக் பண்ணணும். அப்போ தொகையடியார் 9. இந்த வரலாற்றை கூறுதால் பெருமை பெற்ற புராணம் என்னும் பொருள் இதெல்லாம் வேண்டாம். எத்தனை பேர் கேட்டாங்க அத்தனை பேரோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எழுதினீங்கன்னா உங்களுக்கு இந்த விடாக்கும் விடை கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி போட்டது முக்கியமாக இருக்குனாக்க தமிழ் வந்து கொஞ்சம் வேற மாநிலத்துல வந்தெல்லாம் கூட நீங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு உதவியா இருக்கட்டும், உங்களுக்கு டைம் கன்சம்ஷன் கம்மியாகணும் எக்ஸாம்ல அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்.